சவுதி, யுஏஇ இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்கா இன்னும் பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னமாவது பண்ணி ஈரானை நாசம் பண்ணிடுது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கு நினைக்கிறீங்க? ஈரானை நசுக்கி விட வேண்டும் என்று கடும் சினத்தில் சவுதி அரேபியா, முக்கியமாக சவுதி அரேபியா, ஈரானில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட டிப்ளமேட்ஸ் தலைவர்களை கூட நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். மற்றொரு முறையில் அமெரிக்காவை காலி செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளும் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. நாங்கள் ஈரானை யாரும் கை வைக்கக்கூடாது. ஈரானுக்கு எதிராக யார் வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எதிராக காய் நகர்த்துவோம், இல்லை போராட்டம் பண்ணுவோம், ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு நேற்று யூரோப்பியன் யூனியனை பார்த்து சொல்லியிருக்காங்க சைனா. பாகிஸ்தான் நாங்கள் சமாதானம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக வரோம். ஏன்னா ஏன் பாகிஸ்தான் வரோன்னா அமெரிக்காவோட அடிமை தான். பாகிஸ்தானை தூர தள்ளிருங்க. இல்லை, அமெரிக்கா அடிமை இல்லை சார், நான் நினைக்கிறேன் எல்லாம் நம்ம ஜெரால்டு பேர் என்ன, ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவனும் ஆள்கள் தானே, அவனும் யூதன் தானே. டெல்லவியும் காலி, ஹைஃபாவும் காலி, டிமோனாவும் காலி, அராதும் காலி. ஆமா, இதனால அழிவு தாங்க முடியாம பலஸ்தீன மக்கள் இருக்காங்க பாருங்க வெஸ்ட் பேங்க்ல, ஆமா, அவர்களை போய் தாக்குகிறாங்க. நேயர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக உலகம் முழுவதும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற சர்வதேச காணொளி என்ன நடக்குது ஈரான்லையும் அமெரிக்காவிலும் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்குல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நாம் கதைப்பதற்காக எங்களோடு பயணிக்கிற என்னுடைய மூத்த ஊடகவியலாளர் திரு சர்வதேச பகுப்பாய்வாளர் திரு கசாலியை நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் சார், இப்போ நம்ம அமர்ந்திருக்கிற நேரத்தில் அடிபலமாக இருக்கிறது ரெண்டு பக்கமும். யாருக்கு இல்ல? நான் ரெண்டு பக்கமும் சொல்றேன். இல்ல, அப்ப ரெண்டு பக்கம் இல்லையா? எப்படி சொல்லுங்க. அதாவது என்னன்னா, பயந்து போய் அமெரிக்கா பயந்து போய் 48 மணி நேரம் கெடு கொடுத்து அது முடிய முன்னாடியே 5 நாள் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாரு. அது எப்போ? முந்தானத்து. நாங்களோ, அதாவது அமெரிக்காவோ இஸ்ரேலோ இங்க ஈரான் சம்பந்தப்பட்ட யாரையும் தாக்க போறதில்லை அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க, அவர் அப்பாஸ் அராக்சி சொல்லிட்டு இருந்தாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை பேசல, நாங்கள் எதுவுமே பண்ணல, அவர் சொல்றது பூரா பொய். ஓகே, சீஸ் ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கல. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவர் தான் இன்னைக்கு பெரிய லைம்லைட்ல இருக்கிறார். ஓகே, அவர் இருக்கிறாரு. அதை விட்டாச்சுன்னா கொஞ்சம் மசூத் பெசஸ்கேன் இருக்காரு, ரெண்டு பேர். ஆனால் அது ரொம்ப கம்மி. ஆனால் இவர் தான் அப்பாஸ் அராக்சி ரொம்ப, அவர் பேசும்போது பார்த்தா அவ்வளோ புத்திசாலித்தனமா, அவ்வளோ புத்திசாலித்தனம் அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நல்ல இன்டெலெக்சுவல். இன்னொன்று, என்ன கேள்வி கேட்டாலும் பதட்டம் இல்லாமல் அழகாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவார், மெதுவா அழகா. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அமெரிக்காவில் யார்கிட்டையும் பேசலை. ஓகே, சீஸ் ஃபயருக்கு நாங்கள் ஒத்துக்கல. அவங்க சீஸ் ஃபயர் போடுறாங்கன்னு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, இது அப்படியே அங்கே பேசியிருக்கிறாரு. என்னன்னா, எங்க அவர் பேட்டி கொடுத்துக்க, ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாரு. சீஸ் ஃபயர் அவங்க அறிவிக்கிறது காரணம், இஸ்ரேல்லையும் இவங்களோட தளங்கள்லையும் ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் குறைஞ்சி போச்சு. அமெரிக்காவிலையும் இஸ்ரேல்லையும். அமெரிக்கா, இஸ்ரேல், அது மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு நாடுகள் அவங்களோட தளங்கள் இருக்குல்ல, எல்லாமே அமெரிக்கா தானே. அமெரிக்கா, ஆமா, அமெரிக்காவோட கைகள் தான். ஓகே, அங்க எல்லாத்துலயும் அவங்களுடைய ஆயுதங்கள் குறைஞ்சு போச்சு. சரக்கு இல்ல. அந்த சரக்கு ஃபில் பண்ணணும்ல. ஆமா, அதுக்கு டைம் வேணும். ஆமா, டைம் வேணும்ல. அதனால அந்த டைம் தான் 5 நாள். அது ஒரு காரணம். இன்னொன்று அமெரிக்கால ட்ரம்ப்புக்கு பயங்கரமான எதிர்ப்பு. இன்னொரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி நான் என்னோட கசாலி டீகோடில் சொல்லியிருக்கேன். ஓகே, என்னன்னா, ட்ரம்ப் பதவி நீக்கி இப்போதைக்கு பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஸ்ட்ராங்கா என்னன்னா, அதாவது ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவாளிகள்லாம் சேர்ந்து ஒரு முட்டாளை தூக்கி மேலே வச்ச மாதிரி 3 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. ஆனா போட்டு தள்ளிடலாமான்ற ஒரு இதுல இருக்காங்களாம் அப்படின்னு ஒரு செய்தி. அது ஆளாளுக்கு என்னவோ பேசுவாங்கல்ல, சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பேசுவாங்க. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா லீகலா பதவி நீக்கம் பண்ண முடியாது, உயிர் நீக்கம் பண்ணிடலாமோன்ற மாதிரி அமெரிக்காலேயே இந்த ஆள் நம்மளை இன்னும் குட்டிச்சவர் ஆக்கிடுவான், அதனால அந்த ஆள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்காவில் அங்கே பயங்கர ப்ரெஷர். அப்புறம் இங்கே மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிசிசி கண்ட்ரி, சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார்லாம் அப்படியே அலறி போய் கிடக்காங்க, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் இங்கே இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லவிவ் அண்டு ஹைஃபா அடி பின்னிருக்காங்க நேற்று. எங்க? இஸ்ரேல். இது ஈரான் மிடில் ஈஸ்ட்ல அரபு நாடு அடிக்கல.
ஓகே. நேற்று ஃபுல்லா இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்க. இஸ்ரேலை வந்து இன்னும் காலி பண்ணி இருக்கிற இடத்த பூரா. இப்போ என்னன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எல்லாரையும் ஓப்பன் பண்ணல. எப்ப இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க பாரு பாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பச்சாதாபம் இருக்கு இல்லையா, அதை சம்பாதிக்கிறதுக்காக சில ஊடகங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ணி, இந்த பார் இந்த டெல்லவிவ் இப்படிலாம் அடிச்சிட்டாங்க, ஹைஃபா பார் ஹைஃபா இப்படிலாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. நேற்று ஹைஃபால அடிச்சது முக்கியமான ஒரு மிசைல் அடிச்சது எங்க அப்படின்னா மிலிட்ரி சைட். மிலிட்ரியில் முக்கியமான யார் யார் இருக்கான்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ், ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு கொடுத்து முக்கியமான இன்டெலிஜென்ஸ் இது மிலிட்ரி இருக்க இடத்த போய் அடிச்சிட்டாங்க. அதில் நூற்றுக்கணக்கான பேர் மரணம். ஆமாம். அதை வந்து எப்படின்னா மரணத்தை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இந்த மாதிரி ஹைஃபால் அடிச்சிருக்காங்க, டெல்லவில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது காசா பரவாயில்ல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான், அப்படித்தானே? இது நம்ம பழமொழி தான். இப்போ என்னன்னா காசாவுல கொத்து குண்டுகளை போட்டு மக்களை கொடூரமா கொலை செஞ்சது பெஞ்சமின். அப்புறம் இன்னொரு இது இருக்குது. இப்போ ஐநாவுல போய் சொல்றான் மனுஷன், எங்க நாட்டுல தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை ஈரான் போட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்துறது கேளுங்க. ஏன்னா இது ஒரு பக்கம் காசால கொத்து குண்டு, அப்புறம் ஹிஸ்புல்லா இருக்கிற இடம் இருக்குல்ல, அதுல வந்து பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு. இப்போ தானே இல்ல அது வந்து இப்ப ஈரான்ல போட்டது. அதுக்கு முன்னாடி இங்க போட்டானே, லெபனான்ல போட்டானே ஒயிட் பாஸ்பரஸ். ஒயிட் பாஸ்பரஸ் அது மேல புகையா வந்துச்சு, எல்லாரும் காட்டினாங்க. ஆனா புகை வந்து என்னன்னா அது வந்து அந்த காத்துல கலந்து வந்து தோல்ல பட்டுச்சுன்னா நமைச்சல், எரிச்சல். அதாவது அதுக்கு பேசாம செத்து போயிடலாம். அவ்வளவு கொடூரமான. ஐயோ, நீங்க வந்து சொல்லுவாங்க நமக்கு தீ பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி பேர்னிங் சொல்லுவாங்க. 3 டிகிரி பேர்னிங் வந்துச்சு அப்படின்னா உயிர் இருக்காது. இவங்க எல்லாம் மனுஷனா மிருகமா? ஐயோ, மிருகம்னா பரவாயில்லைங்க. மிருகம் வந்து ஏதோ நம்ம பார்த்தா சில நேரத்துல பசி அடங்கிருச்சு. எந்த மிருகமும் எப்படி செய்யாது. அதாவது நீங்க சிங்கம் புலி பக்கத்துல இருக்கும்போது சும்மாலாம் வந்து கடிக்காது. அதுக்கு பசி அடங்கிருச்சுன்னா பக்கத்துல மான், குட்டி மானெல்லாம் வந்து அது பாட்டுக்கு ஓடும். பசிக்கும் போது மட்டும் போய் பாஞ்சு ஏதாவது கடிக்கும், சாப்பிடும். அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிடும். மற்ற அடுத்தடுத்த விலங்குகளை சாப்பிடும். இந்த காட்டுல சமநிலை இருக்கும். இங்க உலகத்துல மனுஷ பயக இருக்கிற இடத்துல சமநிலையே இல்லாம, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு நம்ம உலகத்துல மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 800 கோடி. ஓகே, நம்ம விளைய வைக்கிற விளைச்சல் இருக்குல்ல, அது 1200 கோடி மக்களுக்கு வந்து விளைச்சல் விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இல்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து 1000 கோடி பேர் வந்தா கூட ஓகே, நம்மளால எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட முடிஞ்சதுன்னா யாருக்குமே உலகத்துல பசி இருக்காது. ஆனா 800 கோடி பேர்ல ஓகே 250 கோடி பேர் வந்து ஒருவேளை உணவு அது இல்லாம கஷ்டப்படுறாங்க இன்னும். ஆப்பிரிக்காவில் நிறைய. ஆப்பிரிக்கா, சைனால ஒரு பக்கம், சைனா ஃபுல்லா இல்ல, சைனால ஒரு பக்கம், சில நாடுகள் அங்கங்க இருக்கு. இந்தியால கூட இருக்காங்க. இருக்கு. இந்தியால கம்மி. ஆனா இந்தியால நார்த் இந்தியால ரொம்ப ஜாஸ்தி. மலை கிராமங்கள். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன கணக்குன்னா ஒரு 600 கோடி பேர் அல்லது 500 கோடி பேருக்கான உணவை வந்து வீணாக்கிட்டு இருக்கோம். இந்த வீணாக்குறதுல அதிகமா ஹையஸ்ட் வீணாக்குறது யார் தெரியுமில்ல? அரப்ஸ். ஆமா, அவன் அப்படித்தானே. ஏன்னா தட்டு நிறைய வச்சுக்கிட்டு 20 பேர் சாப்பிட்ற சாப்பாடை 5 பேர் உட்காந்து லேசா தொட்டு வச்சுட்டு அதை வந்து திரும்ப வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியே தூக்கி குப்பையில விட்டு, நான் குப்பையில அவ்வளவு பார்த்துருக்கேன். ஒரு சின்ன குறுக்கீடு சொல்லுங்க. நீங்க சொன்னது கேட்கும்போது நீங்க அரபு நாட்டுல இருந்தீங்க. அந்த அளவுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவாங்க. வேஸ்ட்னா அவங்க பண்ற வேஸ்ட் உண்மையிலே கிரிமினல் வேஸ்ட். நீங்க பல வருஷம் இருந்திருக்கீங்க. ஆமா, உண்மை. நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல அதாவது சோறு ஐட்டங்கள் புதுசு அது எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு சகம் சொல்லி முழு ஆடெல்லாம் வைக்கிறாங்க. முழு ஆடு வைப்பாங்க. ஓகே, மந்தி பிரியாணி. மந்தி. ஆமா, முழு ஆடு, முழு ஒட்டகம் இதெல்லாம் வைப்பாங்க. சின்ன ஒட்டகம் குட்டி 10 பேர் தான் சாப்பிடுவோம். இப்போ ஒட்டகம் வச்சாங்கன்னா ஒரு 15 பேர் பெருசா உட்காந்துருப்பாங்க. ஆனா அதை வந்து 100 பேர் சாப்பிடலாம், இல்லை 80 பேர் சாப்பிடலாம். அதை என்ன செய்வாங்க? மீதி 80 பேர் சாப்பாடு குப்பையில போயிடும். குப்பையிலன்னா அப்படியே போட்டு பெரிய பாலித்தீன்ல கட்டி போட்டு குப்பையில போட்டுருவாங்க. அதை அதாவது நான் உண்மையிலே பார்த்து வயிற்றுச்சல் பட்டிருக்கேன். வயிற்றுச்சல் தான் சார். இப்ப கேட்கும்போது உங்களுக்கு இவ்வளவு வயிற்றுச்சல் இருக்குல்ல, எனக்கு நான் போனது இல்லை. நீங்க அந்த அரிசி இருக்குல்ல, ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி அரிசி பாசுமதி. பாசுமதி பிளஸ் வேற வேற அரிசி என்ன இருந்தாலும் உலகத்துல எல்லா நாட்டுல இருந்து வருது. அது ஹையஸ்ட் குவாலிட்டி. பாசுமதியிலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி அவங்க காசு இருக்குன்ற திமிர்ல அவங்க வந்து உணவு வேஸ்ட் பண்றதுக்கு, நமக்கு பிடிக்காத விஷயம் வந்து உணவு வேஸ்ட் பண்றது பண்ணக்கூடாது. இப்படி அதே மாதிரி அமெரிக்கன் ஒரு பக்கம் உணவு வேஸ்ட் பண்றான், இன்னொரு பக்கம் உணவு இல்லாம தவிக்கிறான். ஓகே, சோ இந்த மாதிரி நடக்குது. இப்ப நான் வர்றேன். இப்ப நீங்க சொன்னது நம்ம கதைத்தலுக்கு இதெல்லாம் சாட்சியான செய்திகள் மக்களுக்கு போய் சேரும்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அமெரிக்கா தற்போது கர்க்கை நோக்கி ஆ. ஹெர்மூஸை கைப்பற்றது, கர்க்கை கைப்பற்றுவது என்று 8000 படைகளை அனுப்பியிருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. ம். அப்ப 48 மணி நேரம் போர் நிறுத்தம் என்று அறிவித்து 48 மணி நேரத்தில் கடும் தாக்குதல் என்று அறிவித்து 5 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அறிவித்து பேசுவது ஒன்று, செயல்வதாக ஒன்று ஆமா. இருக்கு. ஆனால் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் ஈரானை விடக்கூடாது என்று தூண்டுவதாகவும் செய்தது. ஆமா. ரொம்ப முக்கியமா இந்த 8000 பேர் இருக்குல்ல, ஆமா. ஒரு இதுல 7000 பேர் சொல்றாங்க, இன்னும் 8000 பேர் சரி, வச்சு. அது பரவாயில்ல. ஆனா அந்த வீரர்களுக்கு தலைமை இருப்பாங்கல்ல, ஆமா. அவங்க கார்கு போறதுக்கு ரெஃப்யூஸ் பண்றதா கேள்வி. அது உண்மைதான். வெளியே நின்றுட்டு இருக்காங்கன்னு கேள்வி. நாங்க போக மாட்டோம், அங்க போனா எங்களுக்கு பணம் கூட திரும்பி ஊருக்கு வராது. அவர் சொல்லிட்டாங்க, அப்பாஸ் சொல்லிட்டாரு. இல்ல, அப்பாஸ் அரேபி சொன்னது போக வாங்க சார். அத இந்த அமெரிக்க வீரர் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க நம்புறாங்க. இவன் ஈரான்காரன் சொன்னா செய்வான். அவன் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா, நடந்துகிட்டு தானே இருக்கு. அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க ஈரான் எல்லைக்குள்ள போக மாட்டோம் அப்படின்னு அது ஒண்ணு. ஓகே. அப்புறம் சவுதி, யுஏஇ இந்த 2 மன்னர், இங்கே ஒரு முகமது, அப்புறம் யுஏஇல அபுதாபி ஒரு முகமது, துபாய் ஒரு முகமது. எல்லாம் இவர் முகமது பின் சல்மான், அவர் முகமது பின் ஜாயத், அவர் முகமது பின் ராஷித். ஓகே. இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்கா இன்னும் பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னமாவது பண்ணி ஈரானை நாசம் பண்ணிடு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? என்ன காரணம் நான் தான் கேட்கறேன், நீங்க தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம்தான். உலகத்திலேயே மன்னராட்சி இருக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற அரபு நாடுகள், 6 அரபு நாடுகள். அதை விட்டாச்சு அப்படின்னா ஜோர்டான். ஓகே. ஜோர்டான் ஜிசிசி இல்லை, நான் ஜிசிசி அரப், பட் அங்கே ஜோர்டான் மன்னர் அப்துல்லா. ஓகே. இதை விட்டாச்சு அப்படின்னா புரூனை. எல்லாம் புரூனை அது வேற நாடு இல்ல, வேற. ஆனாலும் அங்கேயும் இருக்கு. பாயாங்கே அங்க இருக்கிறது அங்கேயும் ஆமா. என்னன்னா ஒரு விஷயம், மன்னராட்சி தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டா மன்னராட்சி இந்த காலத்துல தப்பு தான். ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம். அபுதாபியோட மன்னர் ரூலர் அவர் தன்னோட மகன் கிரௌன் பிரின்ஸ் அவருக்கு ஓவர் நைட்ல 23 லட்சம் கோடி ரூபாய் எழுதி வச்சார். நீ சொன்னீங்களே, யாரோட காசு அது? எல்லாம் மக்கள் காசு. அது மக்கள் காசு தானே. இறைவனின் காசு, பொது காசு. இல்ல, பொது காசு. இப்ப வர்றத நீங்க நிலத்துல இருந்து வருது. அப்ப நீ ஆட்சியாளர் அப்படிங்கிறதுக்காக எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பிச்சை போடுற மாதிரி போடுவியா? உனக்கு சம்பளம் வேணா எடுத்துக்கலாம். பொது சொத்துல நீ வேலை பார்க்கறல்ல, ஆமா, சம்பளம் மட்டும் எடுக்க முடியும். நமக்கு முகமது நபி இருக்கும்போது என்ன சொன்னார்? அவரு ஆட்சியாளர், அவரு மதகுரு. ஓகே. அப்படி இருந்தவர் நமக்கு அடுத்து வாரிசு அடிப்படையில் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் அதுக்கப்புறம் இவர் அலி ரலியல்லாஹு வரக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் வந்தது. அதுலதான் பிரச்சனையே பெருசா அதான் ஷியா வந்தது. அப்போ என்னன்னா வாரிசு அடிப்படையில் வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான்ல வாரிசு அடிப்படையில் வந்திருக்கு அப்படிங்கிறது தவறு அப்படின்னு இருந்தா கூட அவர் எலிஜிபிள் ஆகி வந்திருக்கிறார். ஓகே. எல்லா இடங்களும் இப்போ அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் திமுக வாரிசு அடிப்படையில் வருது அப்படின்னா அதுவும் தவறு தான். எல்லாத்தையும் விட்டு போட்டு உதயநிதி ஸ்டாலின் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்கல்ல, அதுவும் தவறு தான். ஆனா எலிஜிபிள் ஆக்கி வர்றது இருக்குல்ல, அது ஒரு பக்கம். ஆனா இங்க அரபு நாடுகள்ல, ஜிசிசி நாடுகள் அப்படி இல்லை. வாரிசு அப்படிங்கிறதுக்காக ஒரே இதுல தூக்கி கொண்டு வர்றது. அதுல அமெரிக்காவோட அடிமையா இருக்கிற வரைக்கும் நமக்கு மன்னராட்சி, நமக்கு சுகம் சௌரியம் எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. சப்போஸ் அமெரிக்கா இல்ல, ஈரான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இங்க மன்னராட்சி ஒழிக்கப்படும். சரி. இப்ப மிக முக்கியமாக இந்த போர்ல ஈரானை நசுக்கி விட வேண்டும் என்று கடும் சினத்தில் சவுதி அரேபியா, முக்கியமா சவுதி அரேபியா, ஈரானில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட டிப்ளமேட்ஸ் தலைவர்களையும் கூட நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். எங்க? ஈரான்ல, சவுதி அரேபியால இருந்து. இப்போது இந்த போரில் சமாதானம் பேசுவதற்கு ஒரே தலைவர் பக்கர் கலிபா மட்டும் இருக்கிறார். அவர் கடும் போக்குவாதி, இருந்தாலும் அவரிடத்திலே பேசலாம். மற்றொரு முறையில் அமெரிக்காவை காலி செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளும் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. நாம் சொல்லுகின்ற போது 8000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் கர்க்கிலே. இதையெல்லாம் இணைத்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த போரின் போக்கு எப்படி? இதுல சின்ன குறுக்கீடு ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்றதுக்கு பாகிஸ்தான் முன் வந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள, வெளிநாட்டுல இல்ல, அவங்க பாகிஸ்தானுக்குள்ள துருக்கியும் வேற யாரையும் பேசுறதா அது. ஆனா இப்ப பாகிஸ்தான் இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லி. பேச்சுவார்த்தைக்கு நாங்க மத்தியஸ்தம் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா ஈரான் எப்படி அமெரிக்காவை நம்பல, அது மாதிரி பாகிஸ்தானை நம்பல.
என்ன பாகிஸ்தான் பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய ப்ராக்ஸி தானே. அதான் நம்பல. அது இல்லாம இன்னொரு இது வருது எப்படின்னா, நம்ம ஜாரெட் குஷ்னர் இருக்கார்ல, அவரோட மருமகன். ஆமா. அவரும், அதாவது ட்ரம்போட மருமகனும், அதுக்கப்புறம் ஸ்டீவ் விட்காஃப் 2 பேரும் ஆல்ரெடி ஈரான்ல இருக்கிற டாப் லெவல்ல முக்கியமா இருக்கிற ஆளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கதா தகவல் வருது. மேபி மசூத் பெசஸ்கியானா இருக்கலாம். ஏன்னா இவங்களும் வந்து எங்களுக்கான டிமாண்ட் இது. அத குடுத்தா நாங்க வந்து அமைதியாயிடுறோம். அப்படின்னு அவங்க டிமாண்ட் என்ன? இந்த ஏரியால இருந்து மொத்தத்துக்கு நீ காலி பண்ணிட்டு போ அப்படிங்கிறது தான் டிமாண்ட். சாத்தியமா? சாத்தியம் தான். வேற வழியே இல்ல. அடி தாங்கலைன்னா வேற என்ன பண்றது? அடி தாங்க முடியாது. இனி வந்தாலும் அடிப்பான். வந்தாலும் அடிப்பான். இன்னொன்னு 8000 வீரர்கள் வந்து உள்ள நுழைய மாட்டோம்னு வந்து வெயிட் பண்ணி நிக்கிறாங்கன்னு என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு பரிதாபமோ, இதுவோ எத்திக்ஸா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. போனா அடிப்பான். நமக்கு வந்து பணம் கூட ஊடு போய் சேராது. அப்படி இதுல எனக்கு ஒரு சந்தேகம் சார். அது உங்கள்ட்ட கேட்கிறேன். யூகமான தகவல்கள் பல வந்தாலும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான். ஆயுத பலத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் ஈரானுக்கு அதிகமாக 3 நாடுகளும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதி செய்ய முடியுது? அதாவது வடகொரியா, சீனா, ரஷ்யா. இல்ல, வடகொரியா பத்தி பெரிய அளவுக்கு தகவலே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல வடகொரியா வந்து ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க. 2 இடத்துல. ஒண்ணு ஈரான்ல, இன்னொன்னு காசால டன்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நம்ம கீழே. அதுக்கு வந்து வடகொரியா நிறைய சப்போர்ட் பண்ணதா சொல்றாங்க. ஆரம்ப கட்டத்திலே. ஆரம்பம் முதல்ல இருந்தே. கடந்த 15-20 வருஷமா. அதனாலதான் அவங்க பெரிய அளவுல டன்னல் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, சப்போஸ் தண்ணி கடல் தண்ணி உள்ள விட்டாங்கன்னா அது வந்து எப்படி வந்து வெளியேற்ற என்ன பண்றது எல்லாத்தையும் எல்லா விதத்திலும் அவங்க வந்து டன்னல் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதா சொல்றாங்க. சரி, இது இப்ப தற்சமயம் போறல. இப்ப தற்சமயத்துல வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படியே டோட்டலா கொடுக்கறது வந்து ரஷ்யா தான். அது வெளிப்படையா வர சொல்லிட்டாங்க. ரஷ்யா வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மறைக்கல. நாங்க வந்து ஈரான் பக்கம் நிக்கிறோம். ஈரானுக்கு வந்து அன்கண்டிஷன் சப்போர்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு. சீனா என்ன சொல்லியிருக்காங்க? ஈரான் மேல கை வச்சா நாங்க முன் வருவோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் மேல வந்து பாஞ்சிருக்காங்க நேத்து. ஓஹோ, எப்படி? நேத்து நாங்க ஈரானை வந்து யாரும் கை வைக்க கூடாது. ஈரானுக்கு எதிராக யார் வந்தாலும் நாங்க அவங்களுக்கு எதிராக வந்து காய் நகர்த்துவோம், இல்ல பண்ணுவோம், ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு நேத்து யூரோப்பியன் யூனியனை பார்த்து சொல்லியிருக்காங்க சைனா. சரி. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ரொம்ப முக்கியமா அடுத்த கட்டம் என்ன வருது அப்படின்னா, E3 நாடுகள் இருக்கு. ஆமா. பிரான்ஸ், ஜெர்மனி, UK. இந்த 3 நாடுகளும் ஈரானோட அப்பாஸ் ஆராக்சியோட பேசி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசி, அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்றாரு? நாங்க வந்து சண்டை வேணும்னு விரும்பல. ஆமா, விரும்பல. ஆனா ஆரம்பத்துல இருந்து ஈரான் சண்டைக்கு போகலே. ஆனா இதுக்கு அப்புறமும் சமாதானத்துக்கு நாங்க தயாரா ஆகுறோம். ப்ரொவைடட் எங்களுக்கான டிமாண்ட் என்ன? நீங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றீங்கல்ல, உங்களை நம்பி நாங்க வர தயாரா இருக்கோம். அமெரிக்காவை நம்பல. 2 வாட்டி எங்களை நம்ப வச்சு 2025லயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதுதான் இதுல வந்து 3 இடத்துலயும் குண்டு போட்டாங்க. 12 நாள் போரு. இப்ப வந்து நல்ல விதமா அவர் அப்பாஸ் ஆராக்சியோட இது வந்து காணொலி நிறைய இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அவரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் மார்ச் 2ஆம் தேதி அடுத்த பேச்சுவார்த்தை. ஓகே, பிப்ரவரி 28ஆம் தேதி போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை நம்பல. ஆனா நீங்க உள்ள இன்வால்வ் ஆகுறீங்கன்னா நாங்க வந்து சமாதானத்துக்கு தயார். பட் எங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து மீட் அவுட் பண்ணணும். 5 கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன். அந்த அதுல 3 கண்டிஷன் போதும் அமெரிக்கா வந்து அதோட அவுட்டு அப்படிங்கிறது. அப்போ இப்ப பேச்சுவார்த்தைக்கும் அடுத்த கட்டம் போய்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து E3 பேச்சுவார்த்தை நடக்குதோ இல்லையோ அதற்கான முன்னோட்டம், அது ஏற்பாடுகள் நடக்கும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது இவர் சொல்றது, அப்பாஸ் ஆராக்சி சொல்றது, E3 நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் UK இவங்க தலைமையில மொத்த யூரோப்பியன் யூனியன். ஓகே, அவங்ககிட்ட நாங்க பேச்சுவார்த்தை பண்ண தயாரா இருக்கோம். நம்பர் 2 வந்து பாகிஸ்தான், நாங்க வந்து சமாதானம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா வர்றோம். ஏன் பாகிஸ்தான் வர்றோம்னா, அமெரிக்காவோட அடிமை தான். பாகிஸ்தான தூர தள்ளிருங்க. இல்ல, அமெரிக்கா அடிமை தான் சார், நான் நினைக்கிறேன். அமெரிக்கா அதை என்ன சொல்றான்னா, அமெரிக்கா வந்து, யோ நீ வாயா வந்து ஏதாவது கொஞ்சம் பேசியா, அவன்கிட்ட பேசியா, யோ நீ வாயா, கேட்க மாட்டான், நீ கொஞ்சம் பேசியா, எப்படியாவது வெளியே. நாங்க வந்து ஏதாவது கொஞ்சம் சமாதானம் ஆகணும். ஒரு வழி இல்ல. சமாதானம் இல்ல, என்ன கலத்தி விட்டுரு, அவ்வளவுதான் சமாதானம். இவன்ட்டு என்ன சமாதானம்? என்னன்னா, சமாதான பேர்ல வந்து நாங்க இனிமே வந்து வரல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இப்ப வந்து என்னன்னா, நெதன்யாகு மேல பழிய போட்டுட்டு அவன் வந்து இல்ல, அவர் தான் வந்து அடிச்சது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரா. இப்ப நேத்து முந்தா நாள் வந்து இவர் என்ன சொல்லிட்டு, ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வந்து பீட் ஹெக்ஸெட் தான் காரணம். நான் சொல்றேன் கேட்க மாட்டேட்டு, அவர் தான் வந்து எல்லாத்தையும் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படியே வந்து பீட் ஹெக்ஸெட் மேல பழி தூக்கி போட்டாரு. நேரடியா சொல்லிட்டாரு. நீ சொல்லி தானடா நான் போர்ல போனேன். அது எப்ப சொன்னாரு? ஸ்டேட் இதுல பப்ளிக்ல. ஆமா. இப்போ இது மட்டும் இல்ல சார், இன்னொரு செய்தி வந்திருக்கு சார்.
மொசாத்துக்கு டேவிட் பர்னேக்கும் இவனுக்கும் மோதல். யாருக்கும்? பெஞ்சமினுக்கும். மொசாத் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டு. மொசாத்தோட தலைமை நீங்க காலி பண்ணுங்க, நாட்டுல குழப்பம் வந்துடும் மொசாத் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அந்த அங்க மோதலா, அங்க பீட் ஹெட்ஸுக்கும் ட்ரம்புக்கும் மோதல். ஆமா, இங்க மொசாத் டேவிட் பர்னேக்கு பெஞ்சமினுக்கும் மோதல். ஆமா. இதுக்கு இடையில நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே. 1000 கிலோ வெடிமருந்துகள், 1 டன் வார் ஹெட்ஸோட கொண்டு போட்டு கூடி நிக்கிறாங்க இல்லையா? ஆமா, ராணுவ வீரர்கள். ஆமா, அதுல போட்டு 200 பேர் உடனே காலி. எங்க இஸ்ரேல். அதான் ஹைஃபா கன்ஃபார்மான ஹைஃபா. இத துல்லியமா சொன்னது யாரா இருக்கும்? வேற ஆப்ஷனே கிடையாது. ரஷ்யா தான். ரஷ்யா இல்ல சீனா. சைனா வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுக்குறாங்க ஒழிய ரஷ்யா தான். இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபுல்லா ரஷ்யா வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இனி நமக்கு இவங்க அமெரிக்கா இஸ்ரேல் வேண்டாம். அதாவது அமெரிக்கா வந்து வேற, இஸ்ரேல் வேண்டாம். ஏன்னா முன்னாடி இஸ்ரேல் யூதர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தா ஆளு நம்ம புட்டின். ஆமா, ரொம்ப புட்டினுக்கு எப்பவுமே வந்து யூதர்கள் மேல ஒரு இது உண்டு, ஒரு பரிதாபம். அவன் நாட்டுல நிறைய நாள் இருந்திருக்கான், எல்லா வேலையும் பார்த்திருக்கான். அவனுக்கு என்னென்ன வேலை பார்த்தான்னு தெரியாது. ஏன்னா அவங்க பாக்குறது பூரா மூன்றாம் தர வேலைகள் பூரா அந்த கூட்டி கொடுக்க காட்டி கொடுக்க எல்லாம் பண்ணுவான். அவன் தான் செய்வான். ஆமா. சோ எல்லாம் நம்ம ஜெரால்டு பேர் என்னது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவனும் ஆட்கள் தானே. ஆமா, அவனும் யூதன் தானே. சரி. சோ இந்த மாதிரி இப்போ வந்து என்னன்னா இல்ல நம்ம கரெக்டா போகணும் அப்படின்னா நமக்கு ஈரான் தான் தேவையோ இஸ்ரேல் தேவையில்லை முடிவு பண்ணி, இல்ல இடையில கொஞ்சம் தடுமாறிச்சு ரஷ்யா. தடுமாறி இருந்துச்சு. ஆனா அப்ப கூட பேசணும், எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கேன் பேசணும். ஆரம்ப கட்டத்துல அப்படி தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனா இவங்க கையில இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு ரைட்டு, என்ன இப்ப சைனா வந்து ஃபுல்லா இறக்கிட்டான் மருந்து இருந்து எல்லாத்தையும். ஆனா என்னன்னா சைனா கொடுக்குறான், ரஷ்யா கொடுக்குறான். இப்போ இவன் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கான் வடகொரியா வந்து டைரக்ட் இன்வால்வ் ஆக. சரி, இவ்வளவுதான். இந்த இதுல வந்து ஈரான் கை ஓங்கி இருக்கு. ஆனா ஈரான் சமாதானத்துக்கு இன்னும் தயாரா இருக்கு. ஆனால் கண்டிஷன் அப்ளை. இந்த கண்டிஷன் அது போக இதுக்கு அப்புறம் இதுதான் லாஸ்ட். இதுக்கு அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து இங்க ஆடக்கூடாது, வாழ ஆட்டக்கூடாது. அதாவது இன்டர்நேஷனல் கேரண்டி வேணும். ஆமா, குளோபல் கேரண்டி. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த E3 அத தலைமையில மொத்த யூரோப்பியன் யூனியன். சார் ஒரு சின்ன குறுக்கீடு சார், மன்னிக்கணும். இப்போ அவங்க இந்த நீங்க சொன்ன தகவலை பார்க்கும்போது யூரோப்பிய யூனியன் எந்த கட்டத்திலையும் இவங்களுக்கு எதிராக வரமாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. யாருக்கு எதிராக? ஈரானுக்கு எதிராக. இப்போ உள்ள கண்டிஷன் வரவே இல்லை. அவங்க பக்கத்துல நீங்க கவலைப்படாங்க, உங்களை நாங்க தாக்க மாட்டோங்கிற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஆமா, ஈரான். அதனால அமெரிக்காவுக்கு நிரந்தரமா அவர்களை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த ஈரான் இன்னொன்னு என்னன்னா, ஈரான் மேல எல்லா நாடுகளுக்கும் பெரிய நம்பிக்கை. அடிச்சா திருப்பி அடிக்கிறான். மற்றபடி வாலண்டரி அடிக்கிறது இல்ல. இவனு துரோகி. இவங்க வந்து எப்படின்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஈரான் வந்து இது வரைக்கும் ஒரு போர்ல கூட அட்வான்ஸ் அடிச்சதே இல்லை. நீங்க சொன்னதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் சார், எனக்கு தெரியாது. E3 நாடுகள் சொன்னீங்க இல்லையா? ஆமா. என்ன நாடுகள்லாம்? பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் UK. இவங்களோட பேச்சுவார்த்தை நடக்கும் தலைமையில இனி அமெரிக்கா என்ன சொன்னாலும் இவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா நேட்டோ சமாதானத்தை தவிர வேற வழியே இல்ல, போகாது. இன்னொன்னு அதான், இப்போ E3 நாடுகளோட பேச்சை கேட்டு அமெரிக்கா சரின்னு சொல்லி வாயை பொத்திக்கிட்டு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்கா வாயை பொத்திட்டான்னா இங்க இஸ்ரேல் வந்து வாழ ஆட்டவே கூடாது. இஸ்ரேல் என்ன இப்போ என்னன்னா, இப்போ காசா எப்படி அடிபட்டுச்சோ அதே மாதிரி இஸ்ரேல் அடிபட்டுருச்சு. ஏன்னா இவங்க வந்து ரெக்கவர்லாம் பணம் ரெக்கவர் பண்ண முடியாது. சொன்னீங்களா இன்னைக்கு பல லட்சம் கோடி ஆகணும். எத்தனை லட்சம்? இஸ்ரேலின் 120-130 லட்சம் கோடி அவங்களுக்கான இழப்பு. 1 ட்ரில்லியன் ஆகும் கூட. 1.5 ட்ரில்லியன் குறைஞ்சபட்சம். 1 ட்ரில்லியன். அப்படி அந்த அளவுக்கு அவங்க லாஸ் வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதான் இப்போ உள்ள நிலை. இதுல டோட்டலாவே ஜியோ பொலிட்டிக்கல் நிலைமை இது வந்து கம்ப்ளீட்டா மாறுது. சரி சார், இன்னைக்கு நாம பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க சொன்னீங்க, யாரும் அறியாது. இந்த E3 நாடுகள் சமாதானம். ஆமா, அதை நான் என்ன சொன்னா, பாகிஸ்தான் வெறும் நாடு, அதை அவனை கணக்கிலே சேர்க்காதீங்க. பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா வந்து கெஞ்சிரான். அவனுடைய ஆளு, அவன் ஆளு. எப்பா ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கப்பா, சமாதானப்படுத்த மாதிரி பண்ணிட்டு என்ன கழட்டி விடுங்க அப்படிங்கிறது. இப்ப அமெரிக்கா நீங்க சொன்னீங்க 8000 படைகளோ 7000 பேரோ வெளியே உள்ள போக மாட்டேன் நிக்கிறாங்க. நான் போனா எலும்பு கூடு கூட மிஞ்சாது. பாடி வந்து அமெரிக்காவுக்கு திரும்பி போகாது. இது அடுத்து 2வது சொன்னீங்க டெல் அவீவ் உருக்குலைந்து போய்விட்டு. டெல் அவீவ் மட்டும் இல்ல, ஹைஃபா அங்கதானே இருக்கு பக்கம். அது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் அதாவது ரொம்ப இப்போ நேத்து வந்து என்ன நடந்துச்சுன்னா, டெல் அவீவ் அண்ட் ஹைஃபால மிலிட்டரி பேஸ வந்து அடி பின்னி எடுத்திருக்காங்க. நூத்துக்கணக்கான ராணுவ வீரர்கள் அவுட். நீங்க சொன்னது இன்னொரு செய்தி வந்துச்சு, டெல் அவீவும் காலி, ஹைஃபாவும் காலி,
டிமோனாவும் காலி, ஆ. அராதும் காலி. ஆமா இதனால அழிவு தாங்க முடியாம பலஸ்தீன மக்கள் இருக்காங்க பாருங்க வெஸ்ட் பேங்க்ல, ஆமா அவர்களை போய் தாக்குகிறார் அவங்க அப்படித்தான். யூதர்கள். இல்ல அதாவது இப்ப பக்கத்துல இப்போ இங்க அடிச்சு ஈரானோட அடி தாங்க முடியாம ஹிஸ்புல்லா பக்கம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஹிஸ்புல்லா வந்து இந்த திருப்பி அடிக்கிறான்னு சொன்ன உடனே பக்கத்துல அப்பாவியில இருக்கக்கூடிய இவங்களை வந்து வெஸ்ட் பேங்க்ல தாக்குறது. சரி. இவ- இப்ப நீங்க அவ்வளவுதான் பேசுனது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்டேட். ஆனா பேச மலை போல இருக்கு, எல்லாத்தையும் பேசி குழப்ப வேணாம். ஆமா. இதுதான் தற்போது செய்தி. சமாதானம் வந்தாலும் உலகம் நார்மலா மாறுவதற்கு இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம்ங்கிறாங்க. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்னும் அடுத்த செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.